தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி, ஆத்துமாவையும் சரீரத்தையும் அக்கினி கடலிலே தள்ளுபவர். மத்தேயு 10:28 ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அடிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நம் சரீரத்தை எதிரிகள் கொல்ல நினைக்கிறார்கள், அவர்களுக்கு நாம் பயப்பட வேண்டாம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எதிரிகள் நம் சரீரத்தை தாக்குவார்கள். இதைதான் யோபுடைய சரீரம் தாக்கப்பட்டது என்று நாம் காண்கிறோம். இப்படிப்பட்ட எதிரிகளுக்கு நாம் பயப்பட வேண்டாம் என்று மேற்கண்ட வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே தள்ளக்கூடிய நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று நாம் காண்கிறோம். எனவே இங்கு நரகம் என்ற இடத்தை நாம் அக்னி கடல் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நம் சரீரத்தை கொல்ல வருகிறவன் மனிதன், அவனுடைய ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே தள்ளுபவர் தேவன். ஒரு பாவி மரித்து போன உடனே அவன் பாதாளத்துக்கு சென்று வேதனைப்படுகிறான் என்று நாம் காண்கிறோம். ஐஸ்வர்யவான் மரித்து பாதாளத்துக்கு சென்றான் என்று லூக்கா 16:22 தொடர்ச்சியான வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாமை என் தகப்பனே என்றும் ஆபிரகாம் இந்த ஐஸ்வர்யவானை என் மகனே என்றும் உரிமைப்படுத்துகிறதை நாம் அங்கு காண்கிறோம். அவன் ஐஸ்வர்யமே இப்படிப்பட்ட நிலைக்கு அவனை கொண்டு வந்தது. செத்துப்போன பாவிகளும் இங்குதான் வருகிறார்கள். இதை நாம் 1 பேதுரு 3:20 நோவா காலத்து கீழ்ப்படியாத ஆவிகளும் இந்த பாதாளத்திலே இருக்கிறதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பாவி செத்து போன உடனே அவனுடைய ஆத்துமா இந்த வேதனைக்குள்ளான இடத்துக்கு வருகிறது. ஆனால் அவனுடைய சரீரமானது 1000 ஆண்டு அரசாட்சிக்கு பின்பு உயிரோடு எழுப்பப்படும். இதை யோவான் 5:28 பிரேத கல்லறையிலே இருக்கும் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்டு உயிரோடு எழுப்பப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி உயிரோடு எழுப்பப்பட்ட சரீரம் மாம்சமும் ரத்தமும் உள்ள ஒரு சரீரமாக இருக்கும். இந்த பாவிகளுடைய ஆத்துமாவும் அவர்களுடைய சரீரமும் அக்கினி கடலிலே தள்ளப்படுகிறது, போடப்படுகிறது என்பதை வெளிப்படுத்தல் விசேஷம் 20:15 எழுதப்பட்டிருக்கிறது. செத்து போனவர்களின் ஒரு கூட்டத்தார் பாதாளத்துக்கு செல்கிறார்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் அழுகையும் பற்கடிப்பும் என்ற ஒரு காரர்களுக்குள் போகக்கூடிய கூட்டத்தாரும் இருக்கிறார்கள் என்று மத்தேயு 8:12 மத்தேயு 22:13 எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் அழுகையும் பற்கடிப்பும் என்ற ஒரு காரர்களுக்குள் போகப்படுகிறார்கள். இது செத்து போனவர்களுடைய ஆத்மா போய் வேதனைப்படக்கூடிய இடமாக இருக்கிறது. 1000 ஆண்டு அரசாட்சிக்கு பின்பு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பிலே சரீரம் உயிரோடு எழுப்பப்பட்டு அக்கினி கடலிலே போடப்படும் என்று வெளிப்படுத்தல் விசேஷம் 20:11 தொடர்ச்சியான வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பாவி செத்து போன உடனே அவனுடைய ஆத்துமா வேதனைக்குள் போகிறது. பின்பு அவன் சரீரம் உயிரோடு எழுப்பப்பட்டு ரெண்டும் அக்கினி கடலிலே போடப்படுகிறது. எனவே மனிதனுடைய ஆத்துமா என்ற பகுதி முந்தின ஆதாம், அது ஜீவாத்துமா என்று 1 கொரிந்தியர் 15:45 எழுதப்பட்டிருக்கிறது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன் என்று 1 கொரிந்தியர் 15:47 எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு மனிதனின் 2 பகுதி. ஆத்துமா என்ற பகுதி தான் ஆதாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சரீரம் என்ற பகுதி தான் மனிதன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே சரீரத்தை உடையவன் தான் மனிதன். அவன் மாம்சம் அவனில் இருக்கும் அளவும் அதற்கு நோவு இருக்கும், அவன் ஆத்துமா அவனுக்குள் இருக்கும் மட்டும் அதற்கு துக்கம் உண்டு என்று யோபு 14:22 எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவனுடைய ஆத்துமா, அதாவது அவனுடைய இருதயம் துக்கம் நிறைந்ததாகவும் அவனுடைய மாம்சம் நோவு நிறைந்ததாகவும் காட்சியளிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாவிலே தேவன் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறார். அதாவது ரட்சிப்பின் சந்தோஷம், பரிசுத்த ஆவியின் சந்தோஷம், வருகையின் சந்தோஷம்.
எனவே ஏசாயா 12ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்திலும் ரோமர் 14ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்திலும் வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்திலும் இதை நாம் காண்கிறோம். எனவே இந்நிலையிலே வாழ்பவர்கள் அவர்கள் சரீரத்திலே மாம்சத்திலே நோவு என்பதும் அதாவது துன்பம் என்பதும் அவர்கள் இல்லாத நிலையிலே வாழ்வார்கள். இவர்கள் சரீரத்திற்கு எதிராக பல எதிரிகள் வந்தாலும் பல எதிர்வினைகள் வந்தாலும் அவர்கள் இருதயத்திலும் ஆத்மாவிலும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருப்பதனால் அவர்கள் அவைகள் அனைத்தையும் மேற்கொள்ள முடியும். அவர்கள் அனைத்தையும் அவர்கள் முறியடிக்கக்கூடிய வல்லமை அவர்களுக்கு இருக்கும். எனவே இருதயத்திலே துக்கத்தை வைத்துக் கொண்டு மாம்சத்தில் உள்ள நோவையோ வேதனையோ நாம் மேற்கொள்ள முடியாது. இருதயத்தில் மகிழ்ச்சி கொண்டு வரப்பட்டால் தான் மாம்சத்திலே உள்ள நோவை நாம் மேற்கொள்ள முடியும். அதை நாம் முறியடிக்க முடியும். முதலாவதாக தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய இருதயமாகிய ஆத்துமாவையும் மாம்சமாகிய சரீரத்தையும் மீட்டுக் கொள்ளக்கூடிய அனுபவத்தை அடைந்திருக்கிறார்கள். ஆத்துமாவையும் சரீரத்தையும் மீட்டுக் கொள்வதுதான் மறுரூபம். அவர்கள் கர்த்தருடைய ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். இரண்டாவதாக இன்னொரு கூட்டத்தார் சரீரத்தை மீட்டுக் கொள்ளாத இடத்திலே ஆத்துமாவிலே நித்தியத்தில் இருப்பார்கள். மூன்றாவதாக அதற்கு எதிராக பாவிகள் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் அக்கினி கடலிலே போடப்படுவார்கள் என்று நாம் காண்கிறோம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர் என்று சொன்ன தாவீதின் சரீரம் அவருக்கு இல்லாமல் போனது. ஆனால் தாவீதின் ஆத்துமாவோ நித்தியத்தில் இருக்கிறது. இயேசுவுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை. இயேசுவுடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதை பின்பற்றுகிறவர்கள் கர்த்தருடைய வருகையிலே இருப்பார்கள். ஒரு வேளை அதை அவர்கள் சரீர மீட்பை அடைந்து கொள்ளாமல் விட்டால் அவர்களுடைய ஆத்மாவிலே அவர்கள் தேவனோடு இருப்பார்கள். இதை நான் வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம். சரீரத்தை இழந்து ஆத்மாவிலே தேவனோடு இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சரீரத்தையும் ஆத்மாவையும் மீட்கப்பட்டு தேவனோடு கூட இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சரீரமும் சரீரத்தையும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் நரக கடலிலே தள்ளப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள். அதாவது அக்கினி கடலிலே தள்ளப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள். இந்த மூன்று கூட்டத்திலும் நாம் எங்கே இருக்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்திற்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.